ஓகே, இப்போ நம்ம ஆன்கிரிட் பற்றி பார்க்க போகிறோம். ஆன்கிரிட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, சோலார் பேனல் இருக்கும், அடுத்து இன்வெர்ட்டர் இருக்கும், ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் மீட்டர் இருக்கும். அது வந்து நம்ம அப்ளை பண்ணி இபிலேருந்து வாங்குவோம். இதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்ட்ரக்சரு, டிசி கேபிள், எம்சிபி அதெல்லாம் காமன் எல்லாத்துக்கும். ஓகே, ஆன்கிரிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, சன்லைட்லேருந்து டேரெக்டாக வரக்கூடிய கரண்ட்டை இன்வெர்ட்டர் கன்வெர்ட் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க லைனுக்கு டேரெக்டாக கொடுக்க போகுது. ஸோ நம்ம யூசேஜ் போக இன்கேஸ் எஃபெக்டிவாக ஏதாவது எக்ஸாஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இபிக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்க போகுது. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோன்றது நம்ம மீட்டர் வந்து கால்குலேட் பண்ணி, ரிவர்ஸ் மீட்டர் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிலோவாட் வந்து சராசரியாக 4.5 யூனிட்லேருந்து 5 யூனிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் நடக்கும். ஏன் அப்படின்னா நம்ம காலையில் வந்து வெயிலோட தன்மை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பித்து ஒரு சாயந்தரம் 3-4 மணி வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ அது வரும் ப்ரொடக்ஷன் நடக்கும், ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ ஆவரேஜாக நம்ம வந்து 5 யூனிட் ஒரு 4.5 5 யூனிட் ஒரு கிலோவாட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது காமனான கால்குலேஷன். ஸோ அது ஆன் கிரிட்டாக இருந்தாலும் அதுதான், ஆஃப் கிரிட்டாக இருந்தாலும் அதுதான். இப்போ அந்த எக்ஸஸ் இப்போ நம்ம வந்து 2 கிலோவாட் செட்டப் போட்டிருக்கேன், ஸோ 10 யூனிட் நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த 10 யூனிட்டில் நான் வந்து 4 யூனிட் 5 யூனிட் தான் யூஸ் பண்ணேன். ஒரு எக்ஸாம்பிள் வந்து 6 யூனிட் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 4 யூனிட் இருக்குது. அந்த 4 யூனிட் உங்களோட அக்கௌண்ட்டில் போய் கேரி ஃபார்வர்ட் ஆகி அங்கே இருக்கும். ஸோ அது எவ்வளோ நாள் இருக்குன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த டைமுக்கு அப்புறம் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு 1 இயருக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அது மாறிட்டே இருக்குது. ரெகுலராக அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் போது அந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன். இப்போ ஆன்கிரிட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். பேனல் இருக்கும், இன்வெர்ட்டர் இருக்கும், அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் நடக்கும். அந்த ப்ரொடக்ஷன் நடக்கும் போது அந்த ப்ரொடக்ஷன் நடக்கிற நம்ம கரண்ட்டை யூசேஜ் போக மிச்சம் இருக்கிறத மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மீட்டரில் அது வந்து ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த மிச்சம் இருக்க அந்த 4 யூனிட் இருக்கும். இப்போ நான் நைட்டு திரும்ப யூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா? நைட்டு வந்து யூஸ் பண்ணும்போது சன்லைட் இருக்காது. அப்போ வந்து நான் ரெகுலரான இபி கரண்ட்டை தான் எடுக்கணும். ஸோ நைட் அப்போ நான் வந்து 4 யூனிட்டுமே யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது உங்களுக்கு நில் ஆகிடும். இல்லை இன்கேஸ் நான் வந்து 2 தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது அந்த மிச்சம் இருக்க 2 வந்து அடுத்த நாளைக்கு உங்களுக்கு கரெக்ட் ஃபால்ட் ஆகும். ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் வந்து 4யுமே யூஸ் பண்ணிட்டேன், மிச்சம் எக்ஸஸாக இன்னொரு 2 யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெகுலராக உங்களுக்கு வர மாதிரி பில்லில் வந்து 2 யூனிட் வந்து எக்ஸஸாக நீங்கள் அதுக்கு மட்டும் பே பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்க கரண்ட் டேரிஃப். ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான செட்டப்க்கு என்ன கொடுக்குறாங்க, கமர்ஷியலுக்கு எப்படி, நான் கமர்ஷியலுக்கு எப்படி, அதெல்லாம் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்கான இதுக்கு உங்களுக்கு நான் கைட் பண்ணுவோம். தேங்க்யூ.